கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசும்போது இங்கே பேதுரு சொல்றாரு, சும்மா சாதாரணமா நீ ஒரு கடவுள், நீர் ஒரு இரட்சகர் அப்படிலாம் சாதாரணமா சொல்லலைங்க. அதை வெளிப்படையாய் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் இருக்கிறோம் அறிந்தும் இருக்கிறோம் என்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும், அறிஞ்சு வச்சிருக்கணும். அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் என்ன செய்வார், அவர் எப்படியெல்லாம் நம்மளிடத்துல பேசுகிறார், நம்மளை எதற்காக அவர் ரட்சிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது என்ன அறிஞ்சிருக்கணும், விசுவாசித்திருக்கணும், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவதாரம் அந்த மாதிரி காரியங்கள் ஏராளமான பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஒரே ஒரு குமாரன் தான். பைபிள் முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குமாரன் அதனாலதான் குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எங்க இருந்து? பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டார். அப்ப அதுதான் விசுவாசம். நம்மளை ஆளுகிறவர் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாரு, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். தப்பு பண்ணா தண்டிப்பாரு இல்லையா? அவரை சந்தோஷப்படுத்தினா சந்தோஷமா இருப்பாரு, தேவையெல்லாம் சந்திப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு, விடுதலையை கொடுப்பாரு, மேன்மையை கொடுப்பாரு, நித்திய ஜீவனுக்கு என்னை கொண்டு போவாரு. இதான் விசுவாசம். அப்போ விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவையும் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை எப்ப பேசினாலும் இயேசு தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இப்படி சமாதான நதி பிள்ளைகளுக்குள்ள ஓடட்டும் அப்பா. ஆண்டவரே, பலவீனங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, ரத்தத்துக்குள்ள மூடுங்க, கைட்டுச்சேர வெளியே ஆசீர்வதிங்க. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமா இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.